முதல்ல டூர் போறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? அதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னதான் பண்ணுவீங்க அந்த டூர்ல? அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? ஓகே, அப்படி சமீபத்தில் நீங்கள் பிரமிச்சு பார்த்த இடம் இது? இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கழட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? அந்த இடத்துக்கு போயாச்சு, என்ன செய்வீர்கள்? அப்படியே ஒரு வார சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல. பண்ணுங்க, சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏய் நீ யாருடா நீ? ஏய் நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஓ நல்லா இல்ல. ஓ நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே, நல்லா வரலையா? ஒன் மோர். ஓ குரலி வித்தையா? இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸுங்க கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? ட்ரிங்க்ஸ் பண்ணு. சோ அப்ப போனது பெல்ட் அடிக்கவா என்ன? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ரெண்டு விஷயத்துக்கும். டோபமைன் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும். ஒரு பிரேக். இப்போ நீங்க மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? ட்ரீட்மெண்ட் போன மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு டூர் போட்டதுக்கு என்னென்ன சொல்லிட்டீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? மானங்கட்ட பையல, ஏ மானங்கட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவு. சும்மா என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஏய் ஃப்ரெண்டு பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டா திட்டி வளர்க்கல. டீசெண்டா திட்டி பழக்கம் இல்லையா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் வண்டி என்ன நீ ஒண்ணுமே பண்ணா கத்தி விட்டு காட்டினா போதும். ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. லவ் யூ ஜெனு. ஓகே, அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. யாரு? நான் தான். ஓ லவ் யூ ஜெனு. நீயே எக்கோ கேட்கல. அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கினேன். லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி டோபமைன் ப்ராப்ளம் இருக்குதான்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா இது வாலிப வயசு. எனக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் சார். அன்னோன் பீப்புள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். அந்த ஏரியால ஃபுட் சாப்பிட்டாதான் கம்ப்ளீட் ஆகும். இவனை விடுங்க, ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இப்போ நம்ம பைக்லயே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க முடியாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த பக்கம் போகாத, அங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லி சொல்லியே வந்ததுனால அது. என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளேனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? முன்னோர்கள் சொல்லல தம்பி, காத்து வாக்குல வந்த செவிவெளி செய்தி இல்ல, அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான உத்தரவு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆஷம். ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோட் சைடுல அப்படியே போட்டுட்டு போறது. பேசாதே, விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணும்னு செய்வாங்க. நடமாடுற இடத்துல பாட்டில உடைச்சு போட்டு போறாங்க. இல்ல உடையாம இருந்தா கூட கல் எடுத்து உடைச்சிட்டு போறாங்க. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.